கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தீர் என்னை அணைத்தீர் பேசுதேவும் கரமே கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தீர் என்னை அணைத்தீர் தேற்றுதேவும் கரமே நீரே நல்ல சமாரியனே என்னை தேற்றிடுவீர் நீரே நல்ல சமாரியனே என்னை தேற்றிடுவீர் என்னை தேற்றிடுவீர் யாருண்டு நாதா என்னை விசாரிக்க யாருண்டு நாதா என்னை விசாரிக்க அடைக்கலம் தேடி வந்தேன் உம் சிறகால் என்னை மூடும் கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா தேடி வந்தேன் உம் சிறகால் என்னை மூடும் கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா பாரத்தை உம்மேல் வைத்து விட்டேன் நீரே ஆதரிப்பீர் பாரத்தை உம்மேல் வைத்து விட்டேன் நீரே ஆதரிப்பீர் நீரே ஆதரிப்பீர் யாருண்டு நாதா என்னை விசாரிக்க யாருண்டு நாதா என்னை விசாரிக்க உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ நீரே என் தஞ்சமல்லோ நீருண்டு நாதா என்னை விசாரிக்க நீருண்டு நாதா என்னை விசாரிக்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நான் வச்சுட்டு என்ன போறோம், போகும்போது எடுத்துட்டு போயிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, வைத்து விட்டு போ, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனம் வாசிப்போம். ஏசப்பா ஒரு கிராமத்துக்குள்ள அவர் பிரவேசித்த போது, ஒரு கிராமத்துக்குள்ளே அவர் போகும்போது
குஷ்டரோகிகள் 10 பேர் என்ன பண்றாங்களாம்? அவருக்கு எதிராக வந்தார்கள். தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அதற்கு இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவாம், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்குள்ள அவர் போகும்போது கிராமத்துக்கு உள்ள போறாரு. அப்பொழுது குஷ்டரோகிகள் எல்லாருமே என்னவாங்க? பாளையத்துக்கு புறம்பே தான் இருப்பாங்க. அவர் கிராமத்துக்குள்ளே உள்ள போவதற்காக அவர் வருகிறார். அப்பொழுது அவருக்கு எதிராக என்ன, கிராமத்துக்கு உள்ள இருந்தல வெளியே, அவர் கிராமத்துக்குள்ள போவதற்கு முன்பாக இப்படி போய் தானே இப்படி திரும்படியா இருக்கும். அப்படி போகும்போது எதிரால என்ன பண்றாங்க? ஒரு குஷ்டரோகிகள் 10 பேர் வராங்க. 10 குஷ்டரோகிகள் வராங்க. அப்ப இந்த 10 குஷ்டரோகிகள் வந்த போது பாத்தீங்கன்னா வந்து, ஐயரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா உடனே அவர் எதுவுமே சொல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னால மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்றான். அப்ப உடனே சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்த குஷ்டரோகியை கர்த்தர் சுத்தப்படுத்தினார். இந்த 10 பேரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்களை ஆசாரிடத்தில் போய் காண்பீங்கள். அல்லேலூயா. ஆசாரிடம் ஏன் போய் காட்டணும் அப்படின் போது பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு முறைமை இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அது ஒரு நேஷனல் டிசீஸா இருந்தது. தேசிய வியாதின்னு சொல்ற அளவுக்கு அது என்ன பண்ண அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வியாதியாக அது இருந்தது. அது போல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? லேவியராகமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம், நீங்க லேவியராகம் ரைட்டு, எண்ணாகமத்தின் புஸ்தகம் ரைட்டு, ரெண்டுமே. லேவியராகமம் 13:45 எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் வந்து எண்ணாகமத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். என்ன செய்யணுமா அவன்? சொல்லுங்க. அந்த வியாதி உள்ளவன் என்ன செய்யணும்னு போட்டிருக்க அந்த வசனம். அந்த வியாதி, அந்த குஷ்டரோக வியாதி உள்ளவன் வஸ்திரம் கிழிந்தவனாக இருக்க வேண்டும். கவனிங்க, வேதத்துல வஸ்திரங்கள்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குருடர்கள் இருப்பார்கள், அவர்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கும். அதனால்தான் ஏசப்பா அவனை கூப்பிட்டும் போது, அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்ன பண்ணானா? அவர்கிட்ட வந்தான். இனி இந்த ஆடை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அது போல இந்த வியாதியஸ்தர் என்ன பண்ணுமா? தங்களை மூடி, தாடியை என்ன பண்ண வேண்டுமா? மூடிக்கொண்டு அப்படி என்ன செய்யணுமா? தீட்டு தீட்டு என்று சொல்லி யாராவது தூரத்துல இப்படி உங்க கிராமத்திலிருந்து வெளியே வந்தா கூட, நாங்க இங்க இருக்கிறோம், இங்கிட்ட வந்துடாதீங்க, தீட்டு தீட்டுன்னு என்ன செய்யணுமா? அவர்கள் சத்தம் போடணுமா? அவங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்குமா? தொடர்ந்து வாசிங்க. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அந்த வியாதி இருக்கிற நாள் வரைக்கும் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அவங்க தீட்டு உள்ளவர்களாக எண்ணப்பட வேண்டும். இவர்கள் தீட்டு உள்ளவர்களாக கணிக்கப்படுவார்கள், எண்ணப்படுவார்கள். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். தனியா குடியிருக்கணும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். நல்ல கவனிக்க. அவன் ஒரு புருஷனாக இருந்தா மனைவி பிள்ளைகளோடு கூட செய்யக்கூடாது, வாசம் பண்ணக்கூடாது. அவன் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். ஒருவேளை சகோதரர்களோடு பிறந்த ஒரு சகோதரனுக்கு குஷ்டரோகம் இருந்தா தன்னுடைய சகோதரர்களோடு தாய் தப்பனோடு அவன் இருக்க முடியாது. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அது இவர்கள் என்ன பண்ணாங்க? உணவு பொட்டலத்தை, உணவை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களா? 8 இருந்து தூக்கி போடுவாங்களா அவங்களுக்கு சாப்பிடுவதற்காக. அப்படிப்பட்ட கோரமான ஒரு படு மோசமான கொடுமையான ஒரு வியாதி அது இந்த குஷ்டரோகம். இது மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அரித்து போடுகிறதோ. குஷ்டரோகம் உள்ளவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, பேசுங்க. குஷ்டரோகம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? கை விரல்கள்லாம் என்ன பண்ண அப்படியே நாளுக்கு நாள் உருவழிஞ்சுக்கிட்டே வரும். முகமெல்லாம் மூக்கெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே உள்ளுக்குள்ள போய் சரீரம் அப்படியே என்ன பண்ண அப்படியே ஒடுங்கி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அரித்து கொண்டே போயிட்டே இருக்கும். அப்படியே அரித்து 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 அப்படியே ஒண்ணும் இல்லாம அந்த சதை என்ன பண்ண அப்படியே அழுகி 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 அவங்க பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு சரீரத்தை உருவளிக்கக்கூடிய ஒரு கொடுமையான வியாதி அது
இந்த குஷ்டரோகம். இன்றைக்கும் மனிதனை பாவம் என்ற குஷ்டம் அரிக்கிறது. அல்லேலூயா. பாவம் என்ற குஷ்டம் மனுஷன் என்ன பண்ணுது? அரிக்கிறது. எப்படி அரிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமாதானத்தை திருடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சந்தோஷத்தை திருடுகிறது, அரிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யுது? அப்படியே அரித்து 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 வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைக்கு இந்த பாவம் என்ற குஷ்டம். குஷ்டரோகம் வந்தா கூட நம்ம குணமானாலும் சரி, குணமாகாட்டி பெரிய செத்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாவன்ற குஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது மனிதன் என்ன பண்ணுமா? தேவனை விட்டே தூரமாய் பிரித்து விடும். தேவனை நெருங்கவே விடாது, அவரை கிட்டி சேரவே விடவே விடாது. இன்னைக்கு நம்ம வெளியில நல்ல சரீரத்தோட இருக்கலாம், ஆனா ஆத்துமா பாவத்தினால் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அந்த பாவம் நம்மை ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு அரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த பாவம் நாம் தேவனை தேட விடாதபடிக்கு அது தேவனை விட்டு பிரிக்கிறது. அது நம்மை அரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இவர்கள் எங்க இருக்கணும்னு சொன்ன? பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அதனால்தான் மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசினா, மிரியாமும் ஆரோனும் பேசினாங்க. மிரியாம் தான் ரொம்ப பேசியிருப்பா போல இருக்கு. இத்தனையும் மோசையோட சகோதரி தான் அவ, அக்கா, தமக்கை. அவ பாருங்க, விரோதமா பேசும்போது அவளுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. உடனே கர்த்தர் சொன்னாரு, ஒரு தகப்பன் முகத்திரை உமிழ்ந்தால் அவன் 7 நாட்கள் புறம்பே இருக்க வேண்டாமா என்று சொல்லி இவளை கொண்டு போய் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு விடுங்க அப்படின்னாரு. 7 நாள் வந்து கழித்த பிற்பாடு அதுக்கப்புறம் அவன் நல்லான்னு போட்டிருக்கு. அவ சுகமான பிற்பாடு அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரம் மேகம் எழும்பியது. இவர்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். இப்ப குஷ்டரோகிகளாம் யாரெல்லாம் வேதத்துல இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க வேதத்துல? நீங்க ஃபேமிலி, எங்க ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க நீங்க எல்லாம் விசுவாச பிள்ளைகள் சொல்லுங்க. கேயாசி, நாகமான், வேற மிரியாம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் 4 குஷ்டரோகிகள். அப்புறம் எலிசாவின் நாட்கள் இந்த 4 குஷ்டரோகிகள். சீமோன் என்பவனுடைய குஷ்டரோகியோட வீட்டுல ஏசப்பா பந்து இருந்தார். அப்புறம் முக்கியமான ஒண்ணு க்ளூ கொடுக்கட்டா? அவன் ஒரு ராஜா, கிங், உசியா ராஜா. வெரி குட், உசியா ராஜா. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல இந்த குஷ்டரோகிகள் 10 பேரு. அப்புறம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி. இவர்கள் எல்லாம் பாருங்க, குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை ஏசப்பா சுகம் கொடுத்தார். ஆமேன். குஷ்டரோகத்துல இருந்து யாருமே விடுதலை பெற்றதா உலகத்துல சரித்திரமே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணாங்க? மரித்துதான் போனாங்க. ஆனா குஷ்டரோக வியாதிக்கு மருந்தே கிடையாது. ஆனா இயேசுக்கு அது போல பாவத்துக்கு மருந்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது ஒவ்வொரு நாளும் சபைக்கு நாம் வரும்போது அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் வருகிறோம். ஆனால் இந்த பாவம் என்ற குஷ்டம் நம்ம வாழ்க்கை விட்டு என்ன செய்யாம இருக்கு சொல்லுங்க? நீங்காமல் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவத்தை என்ன செய்யுன்னு சொன்னேன்? அரித்து போடுகிறது. கர்த்தரை தேட விடாது, அவரை துதிக்க விடாது, அவரை ஆராதிக்க விடாது, அவரை மகிமைப்படுத்த விடாது, தேவ சமத்துக்கு வர விடாது, அதிகாலமே தேவனை எழுந்து தேட விடாது. எது? இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வரைக்கும் அது அப்படித்தான் அந்த வாழ்க்கையை என்ன செய்யுமா? அரித்து கொண்டே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம இருப்பதற்காக காலமே எழுந்து பலிபீடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்துல அக்கினி ஓயாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். காலைதோறும் அதுல அந்த அக்கினியில விறகை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இந்த ஜனத்தை என்ன பண்ணுவேன்? என் வார்த்தை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். ஹல்லேலூயா. மனிதன் விறகு, அக்கினி தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில நம்மை, அந்த வேத புத்தகமாகி இந்த வேத வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த அக்கினியிலே விறகாகிய நம்மை வைக்கும் போது அது பற்றி எரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் காலமே வேதம் வாசிங்களா அப்படின்னு கேட்கிற காரணம், காலமே கர்த்தரை தேடினீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காரியம் அதனால தான். அப்போ அதிகாலமே எழுந்து தேவனை தேடி துதித்து ஆராதிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமேன். குஷ்டரோகம் முழுவதும் நீக்கப்பட்டவர்களாக, அதாவது பாவம் முழுவதும் நீக்கப்பட்டவர்களாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பாவமாகப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை என்ன வரைக்குதுன்னு சொன்ன? ஒரு குஷ்டரோகமாக அது இருக்கிறது. இவன் வந்தான் பாருங்க, 10 பேர் வராங்க. 10 பேர் வந்து ஐயரே எங்களுக்கு சுகமாக்கணும்னு கேட்கிறாங்க. அப்போ
அந்த உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் போய் உங்களுக்கு ஆசாரியன்ட்ட போய் உங்களை காட்டுங்க. லேவியராகமத்துல 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த 13ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன குஷ்டரோகம்லாம் அங்க இருக்குன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அரிக்கிற குஷ்டம் இருக்குது, அப்புறம் வெண்குஷ்டம் இருக்கிறது, அப்புறம் சுவரை அரிக்கக்கூடிய சுவர்ல வந்து பச்சை பச்சையா அப்படியே குழி குழியா இருந்துச்சு அப்படின்னா அது சுவரை வீட்டை அரிக்கிற குஷ்டம். இப்படி பல குஷ்டரோகத்தை பத்தி அந்த லேவியராகமத்துல 13, 14 இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி நிவாரணம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த அதிகாரங்களை பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்யப்பட வேண்டும், குஷ்டரோகம் நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னா அவன் என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்குள்ள குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், அப்படிலாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குருவியை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பானையில வச்சு அதை என்ன பண்ணோம், அந்த ரத்தத்தை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்த விட்டு இப்படி பல நிவாரணங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன செய்யணும்ட்டு. இவை எல்லாவற்றையுமே செய்து முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன பண்ணாரு, அவரை கொண்டு அவரை வந்து காணிக்கையை ஒப்பு கொடுக்கும் போது தாய் தப்பன்மார் என்ன காணிக்கையை கொண்டு கொடுத்தாங்களாம், புறா குஞ்சுகள், 2 புறா குஞ்சுகளை கொண்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு நல்ல காசு பணம் உள்ளவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டி கொண்டு வேணும். ஆனா ஏசப்பா அவர் ஐஸ்வர்ய சம்பனர், ஆனாலும் நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். அல்லேலூயா. ஏழையவங்க தான் என்ன செய்யணுமா, இந்த மாதிரி காணிக்க கொண்டு வரும்போது புறா குஞ்சை கொண்டு வர வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏசப்பா எதை கொண்டு போனாங்க, புறா குஞ்சை கொண்டு போனார்கள். ஏன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, உலகத்துல பூமியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவருடையது, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, நாம் எல்லாரும் அவருடையவர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு மனிதன் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அன்னதானம் போடுறான், கொண்டு போய் அன்னதானம் போட்டா சரியாயிரும், அல்லது போய் எங்கேயாவது போய் படிக்கட்டுல ஏறி ஏறி போனா சரியாயிரும், 8 படி திரும்ப 8 படி எல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல இருக்குது. அல்லேலூயா. 8 படிக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கு 8 படிக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கு 8 படி. அவர் எல்லாமே பைபிளை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டு சாத்தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். அவன் வந்து உட்காந்து மனுஷனுடைய எல்லா மகிமை என்ன பண்றான், தனக்கென்று அவனை வாங்கி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல பாக்குறோம், அந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தபடியினாலே பாவம் போக்கக்கூடிய கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவர். இந்த உலகத்துல பாவம் நீங்குவதற்காக கங்கை யமுனா நதிக்கரை அங்க இங்க எங்கெங்கயோ போறாங்க, எப்படியே மண்ணையும் சோறையும் கலந்து சாப்பிடுறாங்க, அல்லது அங்க பிரதிஷ்டை பண்றாங்க, உருண்டு 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 என்ன பண்றேன், போய் நான் காரியத்தை செய்யறேன், மேலெல்லாம் குத்திக்கிறேன் கிழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா ஏசப்பா உச்சம் தழுந்து உள்ளம் கால்வரை தலையிலே முள்முடி அடிக்கப்பட்டவராக, முள்ளை வைத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. ஒரு ஆணி எப்படி சுவர்ல இறக்குறோமோ முட்களால் நிறைந்த ஒரு கிரீடத்தை அவர் தலையில வைத்து என்ன பண்ணாராம். அப்படியே இன்னைக்கு வாசம் பாத்தீங்களா, வேதபாட பைபிள் ரீடிங்ல வாசம்ல கலாத்தியர் 3:13-14 இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் ஒரு மனுஷன தலையில தங்குது, அந்த சாபம் நீங்கும்படிக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சாட்டை கசை வார்னால் அடிக்கப்பட்டது. அந்த வைக்கப்பட்ட அடித்த அந்த முள்ளு கண்ணு வழியா வெளியே வந்துச்சான் அவருக்கு. அப்புறம் சாட்டை கசை வார்னால் அவர் அடிக்கிறாங்க. ஒரு அடிமை 40 அடிகள் வரைக்கும் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உபாகம் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கீழே கடக்க பண்ணி அவர் என்ன பண்ணாங்களா, அப்படியே சொல்லுங்க, பாதாள சிறையில கொண்டு போய் அவரை போட்டு அந்த அடிமையில அப்படிதான் செய்வாங்க. அவரை கொண்டு போய் 40 அடிகள் ஒன்று கூடிய 40 அடி அவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அப்புறம் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டார். விழாவிலே மரித்த பிற்பாடு இறந்துட்டாரான்னு பார்த்து விழாவில ஈட்டிய குத்துனாங்க, ஓங்கி குத்துன போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தது. இவ்வளவு சீக்கிரம் இவரை மரித்து விட்டாரா என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பக்கத்துல இந்த 2 கல்லருடைய அந்த அவங்க சாகலன்னு சொல்லி 2 முழங்காலையும் அடிச்சு என்ன பண்ணாங்களாம், அடிச்சு உடைச்ச போது அவங்க செத்து போனாங்க. ஆனா ஏசப்பாவா அவர்களை இவரை பார்க்குவதற்கு, அதாவது முழங்கால முறிப்பதற்கு முன்பாகவே ஏசப்பா சிலுவையிலே ஜீவனை விட்டார்.
அவரை யாரும் அடிக்க முடியாது, அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. பிலாத்து சொல்றான், உம்மை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு, உம்மை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் இருக்கு. உடனே அவனை பார்த்து சொன்னாரு, என் பிறத்திலிருந்து உனக்கு பர்மிஷன் கொடுக்கப்படவில்லை என்றார், என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாரு. தன்னுடைய ஜீவனை அவரே கொடுக்க முன் வந்தார். சொல்றாரு, நான் என்னுடைய ஜீவனையே நான் கொடுக்கிறேன், அந்த ஜீவனை நான் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்தில் நான் பெற்றேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அருமையான தெய்வம் அந்த உலகத்தை நமக்கு கிடைத்திருக்கிறார். மனிதன் நிம்மதியை தேடி பாவத்தை பரிகரிக்கும்படி எங்கெங்கே போய் என்னென்ன காரியங்களை செய்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம் அவர். பாவம் என்ற படுகள் நம்மை தூக்கி எடுத்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பாவம் என்ற சாபம், பாவம் சாபமாகி சாபம் ரோகமாகுது. ஒரு மனுஷனுக்கு கொடிய ஒரு வியாதி வருதுன்னா மூல காரணம் என்ன சரிங்களா? பாவம். அந்த பாவம் என்னமாகுது? அப்படியே சாபமா மாறி, சாபமானது ரோகம், குஷ்ட ரோகம், சய ரோகம், அப்புறம் என்னென்ன ரோகம்லாம் இருக்குது சொல்லுங்க. தோஷம். தோஷம், மனுஷன் பாரு தோஷம் கழிக்கணும் அப்படின்றான். குழந்தை செவ்வாய் தோஷம், அந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. சந்திர ரோகி, சந்திர ரோகம், இப்படிதான் இப்படி பல ரோகங்கள், குஷ்ட ரோகங்கள், இப்படி ரோகங்கள் என்ன பண்ணுது? பாவம் சாபமாகி சாபம் ரோகமாக மாறுது. ஏசப்பா பாவத்தை மாத்திர அவர் சுமந்து இருக்கல, பாவத்தினால் வந்த சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், சாபத்தினால் வந்த ரோகங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவிலின்றி மீட்டு விலக்கி ரட்சித்த கர்த்தர் அவர். இந்த பாவம் என்ற ரோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விட்டு நீங்க வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவண்டை வந்தால் ஒழிய, ஏசப்பா கிட்ட வந்தால் ஒழிய பாவம் மன்னிக்கப்படாது. ஆமே. எவ்வளவுதான் நீங்க தான தர்மம் செஞ்சு பாருங்களேன், எவ்வளவுதான் நீங்க அன்னதானம் போட்டு பாருங்களேன், என்ன வேணா செஞ்சு பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு கவனிங்க, நம்ம மத்தவங்களுக்கு அன்னதானம் போட்டா சரியாயிருமா? உப்பை தின்றவன், தப்பு செய்தவன் தண்டனை பெற்றே ஆக வேண்டும். நாம நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டலை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்றார். அவர் நின்றார். அல்லேலூயா. ஒரு மனிதன், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதான், இன்னைக்கு நான் சொல்றேன், சில புதுசா வந்தவங்க புரிந்து கொள்ளும்படியா சொல்றேன். ஒரு பையன் ரொம்ப பயங்கரமான பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். பயங்கரமான பாவம் செஞ்சுட்டாங்க. எவ்வளவுங்க சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு குற்றத்தில் போய் அவன் மாட்டிக்கிட்டான். பெரிய ஒரு குற்றத்தில் போய் அவன் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட போது பாத்தீங்கன்னா இவனை விடுவிக்க குடும்பத்திலிருந்து யாருமே வரல. போய் நீங்க எப்ப எக்கட போடா, நீ சொல்லுவாங்கல்ல உலகத்துல, வீட்டுக்கு அடங்காதவன் எங்க அடங்குவானா? ஊர்ல அடங்குவாங்க. ஆனா வீட்லயே அடங்கிருங்க, அதான் நல்லது. வீட்டுல அடங்கிருங்க, ஊர்ல அடங்கக்கூடாது. சரியா? கவனிங்க. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, அந்த இடத்துல போய் இவன் பெரிய ஒரு இதுல மாட்டும் போது தாய் தப்பல யாரும் நீ எப்படியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவனுக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாள் வந்தது. அந்த நாள் வந்த போது குற்றவாளி கூண்டில் அவன் நிற்கிறான். அவன் குற்றவாளி கொண்டு நிற்கும் போது அவனுக்கு அபராதம் விதிக்கப்படுது. 5,000 அபராதம், பணம் கட்டிட்டு நீ ஒன்று போய் ரிமாண்ட் பண்ணணும் ஜெயிலில் அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுக்கு 5,000 பணம் கொடுக்கவும் ஆள் கிடையாது. அப்போ இவன் குற்றவாளி கொண்டு நின்று சொல்றான். அப்போ நிற்கும் போது அந்த இடத்துல ஜட்ஜி உட்காந்துருக்கிறாரு, வக்கீல் நிற்கிறார். இவனுக்குன்னு வாதாடுறதுக்கு யாரும் கிடையாது, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவனுக்குன்னு வாதாட ஒருத்தரும் கிடையாது. இவன் குற்றவாளி கொண்டு நிற்கும் போது இந்த மாதிரி, ஐயா எனக்கு எங்க அம்மா அப்பால நான் கீழ்ப்படியல, எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நான் கீழ்ப்படியல, நான் யாருக்குமே அடங்கல, என்னுடைய திமிருனால நான் இவ்வளவு தூரம் நான் நிக்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, எனக்கு 5,000 பணமும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது உடனே இந்த ஜட்ஜி என்ன பண்ணாராம், அவன் மேல இரக்கம் கொண்டார். அல்லேலூயா. அந்த ஜட்ஜி தான் யாரு? பிதாவாகிய தேவன். கவனிங்க, நீதி என்ற சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு நியாயஸ்தலங்கள் எல்லாம் ஏன் நீதி தேவதை, அந்த தேவதை பேர் என்னது? நீதி தேவதை. ஏன் கருப்பு துணி கட்டிட்டான்? கருப்பு துணி கட்டிட்டான். நாங்க பண்ற அட்டூழியம், நாங்க பண்ற அயோக்கியதனம், நாங்க நீதிமான குற்றவாளியா தீர்ப்போம், குற்றவாளிய நீதிமானா தீர்ப்போம், அதெல்லாம் நீ பார்க்காத அப்படி என்ன பண்ணுவான், தராச கையில பிடிச்சிருக்க அந்த நீதி தேவதைய கண்ணை கட்டிட்டு, இன்னைக்கு அநீதிகள் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது, நியாயஸ்தலத்தை நடந்துட்டு இருக்குது. நியாயாதிபதியா அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கணக்கு வச்சிருங்க நம்மள. அந்த குற்றவாளி கூட நிக்கிறவங்க யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம செஞ்ச பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்கெல்லாம்
பணத்தை கட்டி வெளியே வர முடியாது. சில நினைச்சுக்கிட்டாங்க ஆண்டவருக்கு காணிக்க கூட்டா எல்லாம் சரியாருன்ட்டு. கிடையவே கிடையாது, ஏத்துக்கவும் மாட்டார் கர்த்தர். ஆமென். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டம் நறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். தேவனுக்கு தேவனுடைய சமூகத்துல பாடி துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தான் ஜீவ பலியாக நம்மையே ஒப்பு கொடுப்பதான் அவருக்கு உகந்த காணிக்கை. இந்த காணிக்கை ஊழியத்துக்கு செலவழிக்க வாங்குறோம். ஆனா அதே நேரத்துல நம்மையே தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போ இந்த குற்றவாளி கூண்டுல அவன் நிக்கிறான். ஜட்ஜி கிட்ட சொல்றான், எனக்கு யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னால இந்த விஷயத்திலிருந்து வெளியே வரவே முடியாது, பணத்தையும் கட்ட முடியாது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஜட்ஜி இரக்கம் கொண்டு உடனே அவர் எந்திரிச்சு என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருடைய ஏன்னா இந்த இடத்துல இவனை வெளியேவும் கொண்டு வரணும், அந்த நேரத்துல அவனுக்கு என்ன பண்ண, அவனுக்கு நீதியும் கரெக்டா செய்யணும். நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜி நீதியும் கரெக்டா செய்யணும், அதே நேரத்துல இவனை வெளியும் கொண்டு வரணும். எப்படி முடியும்? முடியாது. இவர் நீதியை செஞ்சா என்ன ஆகும்? நீ 5000 பணத்தை கட்டி ஒரு ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன இறக்க மட்டும் என்ன செஞ்சாரு? தான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜட்ஜோட உடுப்பை எடுத்து சிங்காசனத்திலே அப்படியே அதிலே வச்சுட்டு நேர அந்த குற்றவாளி கூண்டுல இவர் நின்னுகிட்டு இவனை வெளியே போக சொன்னாரு. நான் உனக்காக அந்த 5000 பணத்தை கட்டுறேன், உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். இப்படித்தான் குற்றவாளி கூண்ட நின்ற நம்மை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சனகரிப் என்ற நீதிமன்றத்துல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறலுக்காக பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் உட்கார்ந்திருக்கதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தெய்வம் என்ற ஸ்தானத்தை கலட்டி வைத்துவிட்டு பூமியில பாவ மனிதனோட சாயலாக அவர் மாறினார். மனிதன் என்றால் மறக்கிறவன், நன்றி மறக்கக்கூடிய ஒரு மனிதன். மனிதன் என்றால் மாறுகிறவன். எல்லா வேலையும் மனுஷன் தான் காட்டுவான். பாத்தீங்களா, நாய் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னு வைங்க, சும்மா அதுக்கு அதை பார்த்து சும்மா இப்படி பேசுனீங்கன்னு வைங்களேன், அடுத்த முறை வாலாட்டிட்டு வரும். அந்த நன்றி மறக்கிறோம் யார் தெரியுங்களா? மனிதன் மாத்திரம் தான். அப்படியே கற்பனையில கொஞ்சம் கொண்டு போய் பாருங்க, எத்தனை பேர் உங்களுக்கு நன்றி மறந்து உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களுக்கு விரோதமாவே செஞ்சுட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, யார் ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க இந்த நன்மைக்கு யார் ஒருத்தர் தீமை செய்யறாங்களோ அவங்க வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது. அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி நின்றுதான் ஆகணும் எல்லாருமே. அப்படி அந்த நீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்ணாரு? அந்த குற்றவாளி கூண்டுல நீ அங்கிட்டு போப்பா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த பாவம் என்ற குஷ்டம் மனிதனை ஜெயிலுக்குள்ள போடுது. 4 சுவர்ல போட்டு அவனை செயல்பட விடாம பண்ணுது, அவனை கட்டி போடுது. பாவம் கயிறு, துன்மார்க்கனுடைய அவன் அக்கிரமங்களே அவன் என்ன பண்ணுமா, அந்த அக்கிரமங்களை அவன் என்ன பண்ணுமா, அந்த கயிறு அவனை போய் கட்டுமா. துன்மார்க்கம் செய்ய செய்ய செய்து அதை அப்படியே இறுக்கி 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 அவனை அப்படியே செயல்பட விடாம ஆக்கிருமா அந்த பாவம். அதனால தான் அவர் அன்பின் கயிறுனால் நம்ம இழுத்து கொள்ளக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வருவேன் ஆண்டவரே. அறைக்குள் அழைத்து செல்லும் உடைய அன்பில் நான் களி கூறுவேன் ஆண்டவரே. ஆமென். இந்த பாவம் என்ற குஷ்டம் மனுஷனுடைய வாழ்க்கையில அரிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அந்த பாவம் என்ற கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவம் என்ற அரிக்கிற குஷ்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனா விடுதலை பெற்ற நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே தானே இருக்கிறோம். எத்தனை பேர் பாவம் செய்யாம இருக்கிறோம் சொல்லுங்க? எல்லாமே இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பாத்தீங்களா? இன்னும் நான் அடுத்த விஷயத்துல சொல்றோம். அடுத்த விஷயத்த நம்ம என்னென்ன செய்வோம், எதெல்லாம் பாவம் வேதம் சொல்லுதுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதெல்லாம் பாவம் சொல்லுங்க, ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிருக்க, சொல்லுங்க எதெல்லாம் பாவம் வேதம் சொல்லுது. அநீதி எல்லாம் பாவம். நீதியான காரியத்துக்கு மாறா செய்கிற எல்லா காரியமே பாவம். அடுத்தது, விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்துல வரணும் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம். வேற குறுக்கு வழியில வந்தா அது பாவம். விசுவாசத்தால் வராத யாவும் பாவமேன்னு சொல்லப்பட்டது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் அதை செய்ய தக்கவங்களுக்கு நல்லா தெரியும். பணம் காசு நிறைய இருக்கும், இவங்க கஷ்டப்படுறாங்க,
இதுக்கு இவ்வளவு தேவை இருக்குது எல்லாம் தெரியும். ஆனால் இருதயத்தை அடைத்துக் கொள்வது பாவம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். நான் நல்ல கவனிங்க. சிலர் பாத்தீங்களா, நல்லா உங்களை ஏமாத்துவாங்க. இல்லாத மாதிரி உங்களை ஏமாத்துவாங்க. அப்படிலாம் நீங்க நன்மை செய்யவே கூடாது. அந்த நன்மையை கர்த்தர் லிஸ்ட்ல சேர்க்கவே மாட்டாரு. யாருக்கு நம்ம நன்மை செய்யணும்? முடியாதவங்களுக்கு நன்மை செய்யணும். ஆமென். அவங்ககிட்ட ஒருவேளை அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதை திரும்ப நம்ம கேட்காதவங்களா இருக்கணும். அவங்களால கொடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ண நம்ம நன்மை செய்யணும். வேதம் சொல்லுங்க, நன்மை தூசிக்க இடம் கொடாதிருங்கள். நம்ம செஞ்ச நன்மை நமக்கே தூஷணமா வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா என்னது? உலகத்துல சொல்லுங்களே, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு. பிச்சை போடும் போதே பாத்திரம் மருந்து போடுன்றான் உலகத்துல. தெய்வ பிள்ளைகள் சொல்றாரு, இன்னைக்கு நன்மை செய்ய திராணி உனக்கு இருக்குது, உன்னால முடியும் மத்தவங்களுக்கு கொடுக்க. அதை செய்ய தக்கவங்களுக்கு நீ செய்யாமல் இராதன்றாரு. 10ல் 1 பகுதி கர்த்தருக்கு உரியது, பரிசுத்தமானது அது. ஆமென். 2வது இன்னொரு பகுதி, எத்தனை பகுதி நமக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 8 பகுதி தான் நமக்கு. 10ல் 1 பகுதி கர்த்தருக்கு, 2வது பகுதி இன்னொரு பகுதி ஏழை எளிய ஜனங்களுக்கு. எத்தனை பேர் அப்படி கொடுக்குறோம் நம்ம? நான் யாரையும் கை தூக்கணும்லாம் சொல்லல. எத்தனை பேர் ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்குறோம் சொல்லுங்க. இதுதான் பைபிள் வேதத்துல சொல்லப்பட்ட முறைமைகள். அது யார் கொடுக்கணுமா? திக்கச்சவளுக்கு கொடுக்கணுமா? இல்லாதவங்களுக்கு, விதவைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும் வேதம் சொல்லுது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். யார்கிட்டயா நீங்க காசை கொடுத்துட்டு பாருங்க, வரவே வராது பாத்துங்க. ஆனா அவர் ஏழை கொடுத்து பாருங்க, அவர் கொடுப்பார் திரும்ப. ஆமென். எப்படி கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி சறந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய தக்கவங்களுக்கு அதை செய்யல, அது பாவம். செய்யலன்னா பாவம். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால், சனிக்கிழமை தோறும் எத்தனை பேர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு பாவத்தை குவிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே வீட்டுல இருந்துகிட்டு எத்தனை பேர் ஆலயத்துக்கு வராம சனிக்கிழமை எல்லாருக்காக ஜெபம் பண்றோம், உபவாசம் இருந்து. நீங்க உபவாசம் இல்லாட்டி கூட சும்மா கூட வந்து என்ன பண்ணலாம், ஆண்டு சமத்துல உட்காந்து ஒரு குறிப்புக்கு ஜெபம் பண்ணலாம். ஜெபம் நடக்குது, வீட்டுல இருந்துகிட்டே வர்றது கிடையாது. வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்குது, வீட்டுல இருந்து பாவத்தை குவிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு சொல்லுங்க? கர்த்தர் ஒருவருக்கு, மனுஷனுக்கு கிடையாது, ஊழியக்காரங்களுக்கு கிடையாது. கர்த்தர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் எல்லாத்தையும் நம்மளால வர முடியுமா முடியாதா எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமா. சனிக்கிழமை தேவசமத்துல உபவாசம் வந்து ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் வீட்டுல இருந்துட்டு வராம இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் இயேசுவா பார்த்துட்டே இருக்கிறார். நான் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் அது எனக்கு, இதுக்கெல்லாம் வசனங்க இருக்கு, நான் சொல்ற எல்லாத்துக்குமே வசனங்க இருக்கு. மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்யலன்னா அது பாவம் அப்படின்னு. அப்புறம் வேற என்ன பாதம்? விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை மீறுவது பாவம். மீறி நடக்கிறோம் பாவம். கர்த்தர் மன்னின்றாரு, மன்னிக்காம இருப்பது பாவம். அன்பு செலுத்துன்றாரு, அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல கோபப்படுவது பாவம். அப்புறம் பொறுமையா இருன்வாரு, பொறுமையா இல்லாம அவசரப்படுறது பாவம். வேதத்துல எதெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் மாறா நடக்கும்போது அது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நிறைய காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாவ காரியங்கள் நம்மள என்ன பண்ணுங்க, ஒரு குஷ்டரோகத்தை போல நம்ம வாழ்க்கைய அரித்து கொண்டுக்கிறது. எத்தனை பேர் ஆசீர்வாதம் இல்லாம உலகத்துல இருக்க மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கான், அவன் ஆண்டவரை அறியாதவன் ஆசீர்வாதமா இருக்கான். என்ன அப்படின்னாக்கா அது நமக்கு அதை பத்தி இப்ப பேச வேண்டியதில்லை. அந்த ஆசீர்வாதம் அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்டவனா இருக்கணும், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றவனா இருக்கணும், அதுதான் பெரிய அற்புதம். ஆமென். அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆத்மா செத்து போய் கிடக்குது அநேகருக்கு அந்த பாவத்தினால. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு செத்த சபை, சிவன்னா சபை, சர்தை சபை செத்த சபையாக இருந்தது. அது நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, அப்படியே அந்த பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே செயலிழந்துகிட்டே வருது. அப்படியே சாவுக்கு ஏதுவானதை ஸ்திரப்படுத்துன்றார் ஆண்டவர். அந்த சபையை பார்த்து சாவுக்கு ஏதுவா இருக்கிறத ஸ்திரப்படுத்து அப்படின்றார் ஆண்டவர். ஒவ்வொரு பார்ட்ஸா தன்னுடைய பலத்தை இழந்துகிட்டே வந்துட்டு இருக்குது.
நீ ஸ்திரப்படுத்து. அந்த பாவம் ஒரு மனிதனை செயலிழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த பாவத்திலிருந்து பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேத வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்றார் கர்த்தர். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, அந்த வார்த்தைக்கு நாம் வாசிப்போது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்யும் போது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, நமக்கு அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றார், அவரு விடுதலை கொடுக்கிற தேவனா அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையே நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதா இருக்குது. அப்போ அந்த பாவம் ஒரு குஷ்டரோகத்தை போல மனிதனை அரிக்கிறதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, மனிதனுடைய வாழ்க்கையை எது வேதம் தீட்டு என்று சொல்லுகிறது. குஷ்டரோகி என்ன செய்யணுமா, தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லணுமா. அப்ப தீட்டுப்படுத்த வைக்கக்கூடிய காரியம் எது, பாவம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை அரித்து கொண்டு போவது, ஆத்மாவை அரித்து கொண்டு போவது எது, பாவம் என்ற குஷ்டரோகம். அது ஒரு பாவம், ஒரு தீட்டாக இருக்கிறது. ரெண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 8ஆம் வசனமா, 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. நாங்கள் அனைவரும், அங்க ஆரம்பம் அந்த வசனம் சொல்றது வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம் சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்குது. என்னன்னு ஆரம்பிக்குதுங்க, தீட்டு. என்னன்னு ஆரம்பிக்குது, தீட்டு. குஷ்டரோகி என்னன்னு சொல்லணும், தீட்டு. அது போல பாவம், பாவத்துல குஷ்டரோகத்தை போல பாவத்தை அரித்து கொண்டிருக்கிற நாமும் தீட்டுப்பட்டவர்களாக தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க, சொல்லுங்க. பாவம் நம்ம செய்யல. இப்ப நான் சொன்ன காரியங்களை மட்டும் எடுத்துக்கங்க. நன்மை செய்யறோமா, நியாயப்பிரமாணம் நடக்கிறோமா, வேற விசுவாசத்துல எல்லாம் வருதா நமக்கு, சொல்லுங்க. அநீதி செய்யறோமா, நீதி செய்யறோமா, அநீதி செய்யறோமா, அப்போ மத்தவங்களுக்கு ஜெபிக்கிறோமா, இதெல்லாம் பாவம் தானே. இதெல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுட்டு இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் ஆவிக்கிற ஜீவத்தை விட்டு கொண்டு போயிரும். அப்படியே சரி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அப்படியே தேவனை விட்டு தூரமா போயிடுவாங்க. அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. அப்படியே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடினால. கவனிச்சுக்கங்க. ரெண்டாவது காரியம், நாங்கள் அனைவரும் ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் சொல்லுங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எதனால தெரியுமா, வாசிங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. அழுக்கான கந்தை, சுயநீதி, இது தீட்டுப்படுத்துது நம்மள. இப்ப இந்த இடத்துல எது தீட்டு, அங்க வாசிச்சது பாவம் ஒரு தீட்டு, அது குஷ்டத்தை போல் நம்மை அரிக்கிறதுன்னு பார்த்தான். இப்ப எது தீட்டு, சுயநீதி. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கர்த்தர் நல்லா கொடுக்குறவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா வாழலாம். கவனிங்க, எல்லாமே செய்யலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்காத இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். நான் யார் பேச்சுக்கு போக மாட்டேன்ப்பா, என் வாழ்ந்து ஒரு கெட்ட வார்த்தை வராதுப்பா, நான் யாருக்கு தீமை செஞ்சதில்லை, நான் நன்மைதான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் என்னன்னு போட்டிருக்க அவருடைய பார்வையில சுயநீதி. இந்த சுயநீதி ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. சொல்லுங்க, சுயநீதி என்ன பண்ணுது, ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா 18:8 வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். 9. அன்றையும் மற்றவர்கள் நீதிமான்கள் என்று நம்பி, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. கவனிங்க, லூக்கா 18:9 எடுத்துட்டீங்களா, வாசிங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, தங்களை நீதிமான்கள் என்று நம்புவது சுயநீதி. அல்லேலூயா. மத்தவங்க எல்லாம் யாரா, மற்றவர்களை அற்பமா எண்ணின. மத்தவங்க யாரா, இவங்கதான் நீதிமானா, மத்தவங்கள யாரா, பாவிகளாம், குற்றவாளிகளாம். அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமையை இயேசப்பா சொல்றாரு இந்த இடத்துல. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், நான்
பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போல நான் இல்லாம போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நிக்கிறான் பாருங்க. அந்த ஆயக்காரன் அவனை போலவே நான் இல்லாதபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது என்ன துதி? என்ன துதி? தன்னைத்தானே பரிசுத்தமா நினைச்சுக்கிறது. அவன் பண்ற ஜெபத்திலே பாவம் இருக்கு. பாத்தீங்களா என்ன சொல்றான் இங்க? அவன் ஆயக்காரன் அவன் நின்னுட்டு இருக்கிறான். நல்ல கணி. இவன் எங்க நின்னான் தெரியுங்களா? அந்த பரிசேயன். நீங்க வாசல் என்னை பாருங்க, தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாது. அப்போ நீங்க அந்த பாராகிராஃபை படிச்சு முடிச்சுட்டு எழுந்து போயிருங்க. இந்த வார்த்தையை படிச்சுட்டு நான் கவனிங்க, விளக்கத்தை கவனிங்க. பரிசேயன் நல்ல கவனிங்க. ஆண்டவர் நல்ல அந்த இடத்துல நின்றுக்கிட்டான். இந்த கிராதி பக்கத்துல நின்றுக்கிட்டு ஆண்டவரே, நான் பரிகாரர். அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறான் பாத்தீங்களா, பறிச்சுக்கிறான் பாத்தீங்களா, அவனை போல இல்ல. அப்புறம் அநியாயம் பண்றான்ல, அது போல நான் இல்ல. விபச்சாரம் பண்றான்ல, அதெல்லாம் நான் என் மனைவியோட மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் மற்ற மனுஷன் அப்படி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் இல்ல. இந்த ஆயக்காரனை போலவும். அது போல இந்த நிக்கிறான் ஒருத்த பக்கத்துல ஆயக்காரன் அங்க நிக்கிறான். அவன் அதுவும் வெளியில நிக்கிறான். அந்த பக்கத்தை வாசிக்குமா, அவன் எங்க நின்ன? ஆயக்காரன் தூரத்தில் நின்று 2 மனுஷர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் இங்க காணிக்கப்பட்டு நின்றுகிட்ட பேசுறான், ஒருத்தன் வெளியே நின்னுகிட்டு பேசுறான். இவன் பரிசேயன், அவன் ஆயக்காரன். வேதபாரகர் பரிசேயரோட வேதம் என்ன தெரியுமா? நல்லா வேதத்தை வாசிப்பாங்க, எதையுமே கடைபிடிக்க மாட்டான். வேதபாரனை என்ன தெரியுமா? லெட்டர்ஸ், இந்த பைபிள்ல இருக்க வார்த்தைங்கெல்லாம் எடுத்து தாயத்து மாதிரி சுருட்டி ஃபுல்லா மேல என்ன பண்ணுவாங்க, அத ஃபுல்லா கட்டிக்குவாங்க. இப்ப இந்த பசங்களுக்கெல்லாம் பாட்டு கிழிஞ்சு தொங்குது பார்த்தீங்களா, அங்க இப்படி தொங்குறோம். இந்த மாதிரி அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தாயத்தை அந்த சீட்டை எடுத்து வசனங்களை எழுதி அதை சுருட்டி ட்ரெஸ்ல தொங்க விட்டுக்குவாங்களாம். அப்படி வரும்போது அது என்ன பண்ணுமா, அப்படியே இப்படி போகும் வரும். இந்த சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களா, அப்படியே கொஞ்சமா தொங்க பாருங்க. அந்த மாதிரி வசனமா தொங்க விட்டு போவானா. அப்படியே எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு மட்டும்தான். இங்க ஒண்ணுமே கிடையாது. சரியா? இங்க ஒண்ணுமே கிடையாது. கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே நிக்கிறோம், எத்தனை பேர் பக்கத்துல நின்று பார்த்து இருக்கிறோன்றது எனக்கு தெரியல, அவங்கவுங்களுக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் தூரமா நிக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நின்றுகிட்டு கிட்ட வந்துகிட்டு மற்றவங்களை அற்பமா பேசிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிறது தெரியாம அப்படின்னு எத்தனை பேருன்னு இப்ப தெரியும் எல்லாருக்கும். அல்லேலூயா. ஆனா எங்கதான் உட்காந்துருப்போம்? தேவனுடைய ஆலயத்துல உட்காந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளை போல உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு வசனம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உன் பக்கத்துல உட்காந்து எசேக்கியேல் புஸ்தகத்துல இருக்கு. என்னுடைய ஆலயத்துல என் சமூகத்துல உட்காந்து அப்படியே வசனத்தை அப்படியே கேட்பாங்க அப்படின்னு வசனம் 3 இடத்துல வசனம் இருக்கு. நான் சொல்றேன் ஒன்னொன்னால. பரிசுத்த ஸ்தலத்தில் போக்குவரத்தா இருக்கிற துன்மார்க்கனை கண்டேன். எங்க போக்குவரத்தா இருந்தானா? பரிசுத்த, கவனமா இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துல போக்குவரவா இருக்கிற துன்மார்க்கனை கண்டேன். கவனிச்சுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, அதை நான் சொல்றேன். சரி, இப்ப நின்னுட்டு இந்த பரிகாரர், விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், மற்ற மனுஷனை போல் நான் இல்லாதபடி அவன் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்துப்பாரு ஆண்டவர். அவன் என்ன சொல்லுமா? தூரத்துல நின்றுட்டு சொன்னான், 2 தரம் உபவாசிக்கிறேன். அதோட இல்லாம வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன் ஆண்டவர், 2 தரம் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என் சம்பாத்தியத்தை எல்லாம், ஒரு சம்பாத்தியம் இல்ல, ஒரு வீட்டுல 5 சம்பாத்தியம் வரும், 1 தான் கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. இவன் எல்லா சம்பாத்தியத்தில் எல்லாம், அவன் புள்ள சம்பாதிக்கிறது, அவன் சம்பாதிக்கிறது, அவன் மனைவி சம்பாதிக்கிறது, எல்லாமே சம்பாத்தியத்துல எல்லாம் அவன் வச்சிருந்த லேண்ட்ல இருந்து வர காரியம், அதுல இருந்து என்னெல்லாம் கொடுத்துட்டு வெளியே பணம் கொடுத்து வச்சிருக்கானா, பேங்க்ல போட்டு வச்சிருக்கானா, எல்லாத்துல இருந்து அப்படியே தசம் பார்த்த கொண்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவாரு ஐயா. ஆனா இதை கர்த்தர் ஏத்துக்கிட்டாரா? சொல்லுங்க. என் சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். யாரு? பரிசேயன். கவனிங்க. இப்ப இந்த ஆயக்காரன் என்ன பண்றான்? ஆயக்காரன் தூரத்துல அங்க நின்னுகிட்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க, பரிசுத்த ஸ்தலத்துல இந்த இடத்துல நின்னுகிட்டு அவன் ஜெபம் பண்றான் பரிசேயன்.
அவன் வெளியே பிரகாரத்துல வெளியே தாண்டி அங்க நின்னுகிட்டு கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே இவன் துணிஞ்சு பேசுறான் தேவ சமூகத்துல. அவன் துணியாம அங்க இருந்து சொல்லிட்டு இருக்கிறான், தன் மார்பில அடித்துக் கொண்டு, தேவனே தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். வாசிங்க. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ஏசப்பா சொல்றாரு, அவனல்ல இவனே. இப்ப கவனிங்க, பரிசேயன் எங்க இருக்கான்? ஆலயத்து உள்ள நல்ல அந்த காணிக்கை பெட்டிக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டான். ஆயக்காரன் எங்க இருக்கான்? தேவன் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? தேவ சபையில தேவன் எழுந்தல் இருக்கிறார், தேவ ஆலயத்துல தேவன் இருக்கிறார். இப்ப அவர் நேரம் எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டு அங்க இருந்துட்டு அவனல்லன்னு அங்க இருந்து சொல்றாரு. இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம நீதிமான், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நம்ம தான் பரிசான. கிடையவே கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால யாரையுமே தீர்ப்பிடாதீங்க. அல்லேலூயா. அங்க நின்றுகிட்டு அங்க போயிட்டாரு நேரம், அங்க இருந்து சொல்றாரு அவனல்ல இவனேன்றாரு. ஏசப்பா அங்க நின்று அந்த ஆயக்காரனை பார்த்து, நீ தான்பா நீதிமான், ஆமேன், நீ இவ்வளவு செஞ்சாலும் கொண்டாலும் எல்லாம் செஞ்சாலும் உங்ககிட்ட என்ன இருக்குது? சுயம் இருக்குது. இதெல்லாம் சுயநீதி. சுயநீதி சுயநீதி நம்ம தேவனுக்கு முன்பாக நடத்தாது. சுயநீதி கந்தைய போல் இருக்குது. கந்த துணி பார்த்திருக்கீங்களா? டஸ்ட் துடைக்க உதவும் பார்த்தீங்களா? எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் சரி, யாருக்கு என்ன செஞ்சு, எல்லாம் சுயநீதி. சுயநீதி. நாம் தேவ நீதி ஆக வேண்டும். தேவன் நீதியா நம்மை மாற்றுவது பாவ அறிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவ சமூகத்தில் யார் ஒரு தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் போவார்கள். இவங்கிட்ட என்ன தீட்டு இருந்துச்சு? சுய நீதி என்ற தீட்டு இருந்துச்சு. அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? தாழ்மை. தாழ்மை. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆலயத்துக்குள்ள வர எல்லாத்தையும் ஆண்டவர் இருக்கார் நினைக்காதீங்க. வெளியே வர முடியாத இருக்காங்கல்ல, அவங்க கிட்டையும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவ தூதர் வச்சிருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவங்களும் அவங்க கூட அவங்க இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. அற்பமா பேசுறது, சொற்பமா பேசுறது. வெளியே ஒரு பாட்டு பாடினான் மனுஷன், வெளியில உள்ளவெல்லாம் புத்தன் காந்தி இல்ல, சிறையில் இருக்கவெல்லாம் குற்றவாளி இல்ல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணான். சிறைச்சாலையில் இருக்கவங்க எல்லாம் குற்றவாளி இல்ல, வெளியில இருக்கவங்க எல்லாம் நீதிமான் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது. அல்லேலூயா. ஆமா. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கூட குற்றவாளி கொண்டுல இருப்பாங்க, குற்றவாளி ஜெயில இருப்பாங்க. ஆனா குற்றம் செய்தவர்கள் வெளியே உலாவிட்டு இருப்பாங்க. மாட்டினதுதான். நல்லா கவனிங்க. இப்ப இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சுய நீதி, அந்த சுய நீதி உன்னை தேவனுக்கு தகுதி உள்ளவனா மாற்றாது. என்ன நீதி நமக்குள்ள இருக்கணும் சொல்லுங்க? தேவ நீதி இருக்கணும். அந்த தேவ நீதி என்ன சொல்லுங்க? தாழ்மை. ஃபர்ஸ்ட் தாழ்மை இருக்கணும் முதல்ல. எவ்வளவு தேவன் எவ்வளவு ஆலயத்தில் இருக்கிறவர் எந்திரிச்சு வெளியே அவன்கிட்ட போயிட்டார்னா எது அவனை ஈர்த்தது? அவனுக்கு இந்த தாழ்மை. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை. அவன் பரிசுத்தவானாவே இருக்கட்டுமே, பரிசுத்தவானா இருந்தாலும் கூட நம்ம எது செய்யாட்டி கூட ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தணுங்க. நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ண, நம்மள தாழ்த்துகிறவங்களா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு நீதிமானாய் நம்ம ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்முடைய கர்த்தர் நம்மை நீதியாய் மாற்றுகிறார். நீதியான வசனங்கள் போதிக்கப்படுது. கர்த்தர் நம்மை உருமாற்றுகிறார், கர்த்தர் மறுரூபப்படுத்துறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் தேவ சமூகத்துல வரும்போது நம்ம எப்படி வரணும்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டா. வந்த உடனே டபக்குன்னு சில பிள்ளைங்க நான் பாக்குறேன், வந்தோடனே டபக்குன்னு சம்மணம் போட்டு உட்காந்துங்க வாலிப பிள்ளைங்க.
வந்தீங்க சமூகத்துல நம்ம சொன்னோம். உங்களுக்கு இன்னைக்கு கேளுங்க, முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்துல இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவரே உங்க குரதமா நான் என்னென்ன பாவம் செஞ்சேன் எல்லாம் என்னை மன்னிங்க. எனக்கு இன்னைக்கு இங்க வந்து என்னை முழங்கால் போட வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுங்க? எனக்கு இந்த உயிரை நீங்க கொடுத்தது எது தெரியுமா? நான் இன்னும் மறுரூபம் ஆகணும், இன்னும் நான் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் என்னை கூட. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்னோடு பேசுங்க ஏசப்பா. இந்த வாரம் முழுது என்னை வழி நடத்தி செல்லக்கூடிய வார்த்தை, அது மூலமா நீங்க என்னோடு பேசுங்க. அந்த வார்த்தையில நான் பிழைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டு அந்த ஆராதனை அட்டன் பண்ணிட்டு நீங்க போங்க. கர்த்தர் எப்படி அநேகருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி விட முடியாத காரியங்களை விட வைத்து அவரண்டை நெருங்கி கிட்டி சேர வைத்து எப்படி கர்த்தர் உங்க கூடயே இருக்கிறான்ற நீங்க நிழல் சாட்சியா வந்து அடுத்த வாரம் நீங்க சாட்சியாவே சொல்லுவீங்க. ஆமேன். சுய நீதி என்ற தீட்டு இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன். மார்க் 15, மார்க் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 15 அதிகாரம், இந்த 2 அதிகாரமே பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல ஏசப்பா போகும்போது சீசர்கள் என்ன பண்றாங்க? கை கழுவாம சாப்பிடுறாங்க. அவசரத்துல சாப்பிட்டுருக்காங்க கை கூட கழுவாம. உடனே இந்த பரிசேயன் என்ன சொல்றாங்க? உங்க சீசர் நேரம் ஆண்டவர்ட்ட வந்து உங்களுடைய சீசர்கள் கை கழு அவன் சாப்பிடாம அவன் கை கழுவ அழுக்க அவன் சாப்பிட்றான், உனக்கு என்ன? அவனுக்கு என்னமோ டிசீஸ் ஆயிட்டு போகுது, எதோ டிசென்ட்ரி போயிட்டு போகுது. மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கவே கூடாது நம்ம, சரியா? சில பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தியே தான் பேச்சு, அவங்க நோக்கம் பூரா அடுத்தவங்க தான். இது சரியா வராதுங்க. இப்பயே திருந்திருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், நம்மளை பார்ப்போம், சரியா? நம்மளை பார்ப்போம். உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். அவர் என்னமா சொன்னாரு? ஏசப்பா என்ன சொன்னாரு? என்ன தர்ம சொன்னாரு? 15 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மனைய விளக்குறீங்க, செப்ப விளக்குறீங்க. இப்ப அந்த மார்கழி மாசம் வரட்டும் பாருங்களேன், அந்த போகி பண்டிகை எல்லாம் வரட்டு பாருங்க, எல்லாத்தையும் போட்டு இழுத்து கழுவி வீடையே சுத்தமாக்கிறது. ஆனா இதை சுத்தமாக்குறது இல்ல. எதை சுத்தமாக்குறது இல்ல? மனுஷோட ஆத்மாவை கழுவாம சுத்திகரிக்காம வீட மனைய செப்ப இதெல்லாம் 15 அதிகாரத்துல போட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல 6-7 வசனத்துல, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்கி போடுகிறார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, வாயில சேர்றான், தங்கள் உதடுகளை உதட்டுல துதிக்கிறான், ஆராதிக்கிறான். அவர்கள் இருதயமோ தூரமாக என்னை விட்டு தூரமா இருக்கிறது. இருதயம் பெருந்திண்டியில இருக்குது. இருதயம் கசப்புல இருக்குது, வைராக்கியத்துல இருக்குது. இருதயம் மத்தவங்கள அவமதிக்குது. இருதயத்துல தேவனை தேடுறது இல்ல. பொல்லாத இருதயம், வழி போகிற இருதயம், கேடுபாடு நிறைந்த இருதயம். ஆனா வாயில துதிக்கிறது ஆண்டவரை இல்ல. இவர்கள் தங்கள் உதடுகளா என்னை துதித்து இருதயத்தில் தூரமாய் இருக்கிறார்கள். வாசிங்க அப்புறம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் இருக்குது, 2-3 காரியம். மார்க்கு சுவிசேஷம் 7:18 இருந்து வாசிங்க. 18 இருந்து. புறமே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. வெளியேந்து போவது. இப்ப என்ன பண்றாங்க? சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். வெளியேந்து போறது மனுஷன் தீட்டுப்படுத்தாது. 65 சாப்பிடலாம். அப்புறம் என்னென்ன சாப்பிடலாம்? நண்டு சூப்பு சாப்பிடலாம், நண்டு முட்டை கிரேவி சாப்பிடலாம், முட்டை பொரியல் சாப்பிடலாம், அப்புறம் சிக்கன் சாப்பிடலாம், அப்புறம் பருப்பு வகைகள் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம். எல்லாம் வெளியேந்து உள்ள போகுது. தட்டுல சாப்பாடு போட்டு வெளியேந்து தானே உள்ள போகுது வாய்க்குள்ள. இது மனுஷனை தீட்டுப்படுத்தாதான். அது சாப்பிட்டுட்டு எங்க போகுது நேரம்? அது இருதயத்துக்கு போவாது, வயிற்றுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போய் இந்த மலைக்குடல் அது போய் இறைப்பையில போய் என்னென்ன பண்ணுமா எல்லா காலத்தையும் லிவருக்கு அனுப்பி லிவர் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாரும் அப்படி கடை போய் அப்படியே ஆசன வழியா நீங்க காலையில போயிடும் எல்லாம். ஆமாவா இல்லையா? காலையில போயிடும். அது நம்மளை தீட்டுப்படுத்தாது. ஆனா இது இருக்கு பாத்தீங்களா? ஏசப்பா சொல்றாரு எரேமியாவுல, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்கு நிறைந்ததும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. இப்போ மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறது. மனுஷனுக்கு உள்ளே. இப்ப நம்ம என்ன சொன்ன? மனுஷனுக்கு வெளியேந்து போறது என்னது? பிரியாணி. என்னது? சாப்பிட்ற எதுவுமே, எது சாப்பிட்டா, டீ குடிச்சா, எது குடிச்சாலும் சரி,
அது உள்ள போய் ஆசனம் வழியா வெளியே போயிடும். ஆனா மனுஷனுக்கு உள்ள இருந்து புறப்படுது பாத்தீங்களா, மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்னெல்லாம் புறப்படுமா? மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், வரல விடுங்க, பொல்லாத பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்களும். இருங்க நம்மகிட்ட இருக்கா, அதை பாத்துக்கோ. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் சொல்ல வாசிக்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் விரல விடுவோம். சரியா? நம்மகிட்ட என்ன இருக்கோ, ஐயோ எல்லாத்துக்குமே விரல் விட வேண்டியதக்கா, பரவாயில்ல ஒத்துக்குவோம் ஆண்டவர் சமூகத்துல. மனுஷக்கு உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்கள், இருங்க விபச்சாரம் என்னமோ வீட்டுக்கார விட்டு வேற வீட்டுக்கார பக்கம் நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு மேல எதெல்லாம் கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு ஆலயத்துக்கு வராம, ஜெபத்துக்கு வராம, ஜெபம் பண்ணாம, வீட்டுல உபவாசிக்காம போய் லோன்னு அலையிறோம் பாத்தீங்களா, அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற நபரை கொண்டு வைக்கிறோம், தூக்கத்தை கொண்டு வைக்கிறோம், சாப்பாட்டை கொண்டு வைக்கிறோம், ஃபாஸ்டிங் டைம்ல ஃபாஸ்டிங் பண்ணாம. புரியுதா? இதெல்லாம் விபச்சாரம். அவரை வைக்க வேண்டிய இடத்துல வீட்டுக்கார வைக்கிறது, அவரை வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைய வைக்கிறது, இதெல்லாம் விபச்சாரம். பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், விரலையே ஒருத்தர் உள்ள போல கீழே நோக்கி வச்சுக்கிறாங்க. விபச்சாரம் விட்டாச்சு. வெரி குட். சொல்லுங்க. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், விரல் விடாதவங்க எல்லாம் நீங்க எதுவுமே செய்யலன்னு அர்த்தம். எல்லாத்துலயுமே இருக்கீங்க அர்த்தம். வெரி குட். வேசித்தனங்கள், கொலைபாதகம். நீங்க நினைக்காதீங்க கொலை கத்திய பிடிச்சு செஞ்சான்னு. ஒருத்துக்கு இங்க பேசாம உட்கார்ந்து இருந்தா கொலைபாதகன்னு அர்த்தம். வீட்டுக்கார்ட்ட பேசாம இருந்தா கொலைபாதகன்னு அர்த்தம். கொலைபாதகங்களும், களவுகளும், திருட்டுத்தனம், பொருளாசை, துஷ்டத்தனங்களும், துஷ்டமா செய்து, எது நல்லதே செய்து கிடையாது, துஷ்டத்தனமாவே செய்யுது. அப்புறம் கபடு, காமவிகாரமும், கபடு அப்படியே கசப்பு, வைராக்கியம், அப்படியே எதை சொன்னாலும் தப்பாவே எடுத்துட்டு பேசுறது. கபட்ல கபடம், எல்லா கபடமும் வஞ்ச முடியுது. பேலியாளின் மகனேன்னா வாசிங்க. அடுத்தது காம விகாரமான சிந்தைகள், வன்கண்ணும், பொறாம, பாரு போட்டு வந்திருக்கா பாரு, கட்டிட்டு வந்திருக்கா பாரு. அடுத்தது தூஷணம், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, பெருமையா இருக்கிறது, மதிகேடும் புறப்பட்டு வரும். மதிகேடு, புத்தியினமாய் செய்தேன் ஆண்டவரே. பொய் சாட்சிகளும், பொய்யா சாட்சி சொல்றது. வெரி குட். வரும், இதெல்லாம் புறப்பட்டு வரும். இப்ப எல்லாமே எல்லாத்தையும் இருக்குதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். அல்லேலூயா. அப்ப நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? தீட்டு தீட்டு தீட்டு. அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் தீட்டானவர்கள் போடுக்கிறோம். சுய நீதி என்ற குஷ்டம் எங்கிட்ட இருக்குது. அடுத்தது உள்ளுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் புறப்பட்டு வந்து என்ன தீட்டுப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த 10 குஷ்டரோகிகள் இவர்கள் போக. இப்ப நான் சொல்லிட்டேன் என்ன நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கர்த்தர் என்ன சொன்னாரு, போய் உங்களுக்கு ஆசாரியன்ட்ட காட்டுங்கன்னாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்க அனுப்புறாரு? எங்க அனுப்புறாரு? எங்க அனுப்புறாரு? என்னடா என்னமோ சொல்றீங்க? எங்க அனுப்பியிருக்காரு கர்த்தர்? நம்மகிட்ட ஆலயத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆலயத்துல யார் இருக்கிறா? அவங்க சொல்ற வார்த்தையை கேட்கும்படிக்கு, அதனால் நாம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு. ஊழியக்காரங்க மட்டும் அவங்ககிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அவங்களும் பேசும்போது இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இங்கேயும் வெட்டும் அங்கேயும் வெட்டும். அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் நான் தான் இப்ப விரல விட்டேன். நான் தான் விரல விட்டேன். ஏசப்பாவே சொல்றாரு, ராஜா இவர்களுக்காக என்னையே நான் பரிசுத்தம் பண்ணிக்கிறேன். நம்மன்னா அவரை விடவா? அதான் எல்லாருக்கும் மேல நானே கையை தூக்கணும் எல்லாத்தையுமே. நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. அல்லேலூயா. ஆமேன். ஆசாரியன்ட்ட போய் காட்டு. போகையில் சொஸ்தமானார்கள். போகையில் சொஸ்தமா வந்தீங்க பாத்தீங்களா? ஆலயத்துக்கு வேத புத்தகத்தை எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா? எந்த சூழ்நிலை வந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வரும்போதே கர்த்தர் உங்களுக்கு சுஸ்தப்படுத்தி அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென். அப்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல யார? மத்த 9 பேரும் போயிட்டானுங்க.
ஒரே ஒரு சமாரியன் மட்டும் என்ன பண்ணான், வந்து ஆண்டவரே அப்படியே ஒரு பாதத்துல விழுந்து எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தீங்களே நன்றின்னு சொன்னாங்க. ஏசப்பா உடனே என்னமா செஞ்சாரு, மத்த 9 பேர் எங்கப்பா தேவனை மகிமைப்படுத்த அந்நியனாகிய நீ மாத்திரம் வந்திருக்கிறியே. யோவான் சுவிசேஷம், யோவான்ல ஒரு வசனம் இருக்கும், வாசிங்க. 17 யோவான் எழுதின சுவிசேஷம் 12:37 வாசிங்க. 12:37. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம். யூதர்களுக்கு முன்பாக ஏசப்பா அவ்வளோ அற்புதங்களை செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கல. ஆனா இந்த சமாரியனுக்கு கர்த்தர் செய்த உடனே முதல்ல அந்த 10 பேர் விசுவாசத்தோட தான் போனாங்க. விசுவாசத்தோட போங்க. வந்தவங்களை என்ன செய்யணும், நாகமான் என்ன சொன்னா, என்ன அவர் வந்து என்னை தொட்டு, எலிசா என்ன பண்ணுவாரு, என்னை தொட்டு தடவி மருந்து போட்டு சகமம் உனக்கு உஸ்தரோகம் சுகமாச்சுன்னு சொல்லி அனுப்புவார்னு பார்த்தேன். அவர் பாட்டுக்கு போய் அங்க போய் என்னை போய் நான் யோர்தான் நதிக்கால 7 தரம் முழுகுன்னு சொல்றாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான், கோச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வேலைக்காரன் சொன்னா, அதுக்கப்புறம் மூழ்கி சரியாயிட்டான். சரியா? இந்த மாதிரி ஏதாவது சொல்லாம அவர் என்ன பண்ணாரு, போய் உங்களை ஆசாரியன்ட்ட காட்டும். ஏன்னா என்ன சொன்ன, ஏற்கனவே என்னாமத்துல என்ன சொன்ன, லேவியராமத்துல முதல்ல நீங்க 7 நாள் அடைச்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் போய் யார்கிட்ட வரணும், ஆசாரியன்ட்ட வரணும். அவன் பார்த்து பரவாயில்லப்பா கொஞ்சம் குணமா இருக்கு, திரும்ப 7 நாள் போயிரு அப்படின்னு திரும்ப 7 நாள் கழிச்சு இங்க வரணும். அவன் பார்த்து பரவாயில்லப்பா முக்கால்வாசி நல்லா ஆச்சு, இன்னும் 7 நாள் போய் அங்க இரு, திரும்ப 7 நாள் கழிச்சு வரும்போது நல்லா ஆச்சு, இப்படி வீட்டுக்கு போலாம். இதை சொல்ல வேண்டியது ஆசாரியோட வேலை. அல்லேலூயா. அதுக்காக போகணும். ஆனா 10 பேருமே விசுவாசிச்சாங்க. ஆனா ஏசப்பாட்ட வந்து நன்றி சொன்னது, அதாவது ரட்சிப்பை பெற்று கொண்டது. அவனை ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை வாசிங்க. ஏசப்பா நீ எழுந்து, உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 9 பேரும் போயிட்டானுங்க. வந்தோடனே சுகத்தை பெற்றுட்டு போயிட்டாங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தூசியை தட்டி விட்டுரு ஆலயத்துக்கு வருது, பைபிள் எடுத்து மற்ற நாள் பூரா வேதம் வாசிக்கிறது இல்லை, தேவனை துதிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் நன்றி, நம்மட கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து ரட்சித்தான்னு நன்றி செலுத்தணுங்க. எந்த நிலைமை நம்மளை தூக்கி எடுத்தா நம்ம நினைச்சோம் வைங்களா, டெய்லி ஜெபம் பண்ணுவோம். நம்ம காலமே எந்திரிப்போம், வேதம் வாசிப்போம், உபவாசிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், நைட்டு பிரேயர் பண்ணுவோம், எல்லாம் சபை கூடி வர காரியத்துக்கு வருவோம், பைபிள் ஸ்டடிக்கு வருவோம், பாஸ்டிங் பிரேயருக்கு வருவோம், எல்லாத்துக்குமே வருவோம். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கர்த்தருக்கு நன்றி சொல்வது. ஒரு மனிதன் மாத்திரம் அந்நியனாய் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணானா, அவன் அந்த இடத்துல ஒரு சமாரியனா அந்த இடத்துல வந்து அந்த காரியத்தை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்டார் ஆண்டவர். மற்ற 9 பேர் எங்கே? இன்னைக்கு நம்மளையும் அதான் ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம வராம இருப்பாங்க சிலர், அதை விடுங்க, அதெல்லாம் சொல்லு. எத்தனை பேர் இருந்துகிட்டே வராம, எத்தனை பேர் இருந்துகிட்டே வேற வேலையை பார்த்துட்டு, எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலைக்கு போகட்டு என்ன, அதை சம்பாதிச்சு என்ன, அங்க மோடு கட்டி வீடு கட்டி மாடி கட்டி குடியிருக்க போறோம். அப்படியே வந்தாலும் 9 மணிக்கு மேல 10 மணிக்கு போக வேண்டியது தானே, பர்மிஷன் சொல்லிட்டு. அப்படியே கர்த்தருக்கு அப்படியே மனம் போல வாழ்றது, அப்படியே நன்றியே நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல நன்றியே நினைக்கிறது கிடையாது. எவ்வளோலாம் கர்த்தர் நம்ம செஞ்சிருக்காருன்னு. வாசிமா, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, மற்ற 9 பேர் எங்கேன்னு கர்த்தர் கேட்டார். ஆமேன். வீட்டுல ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, மனம் போல வாழ்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய்கிட்டு வந்துட்டு இருக்கிற 9 பேர் எங்கே? கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மையை செய்தாரே என்று சொல்லி அவரை பாடி துதித்து ஆராதித்து காலமே எழுந்து ஏசப்பாவோட அன்பை, மற்றவங்களுக்கு ஏசப்பாவோட அன்பை எடுத்து சொல்லி இவர்கள் எங்கே? இந்த 2 பேர்த்துல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியோட போவோம். இன்னைக்கு நம்ம சொல்லுங்க, எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோம்? அந்த 9 பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஆசாரியன்ட்ட போய் காட்டணும், ஆசாரியன்ட்ட போய் காட்டுறது போயிட்டானுங்க. அதனால அந்த பிரதான ஆசாரியன்ட்ட இவனுங்க ஆசாரியனை போய் பார்க்க போயிட்டானுங்க. இந்த ஒரு மனிதன் மகா பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்து அவர்கிட்ட பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். எபிரேயர்ல ஒரு வசனம், அதை வாசித்து முடிப்போமா? எபிரேயர்கள் நிறுவனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 4:15 வாசிங்க. 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எவ்விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை போல நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த மகா பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து நம்முடைய பாவங்கள் அறிக்கை செஞ்சு அனுதினமும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அனுதினமும் நீதிமான் ஆக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாவமரனை கழுவி பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய பிள்ளையாக குஷ்டரோகம் நீக்கப்பட்டவர்களாக நாம் எல்லாரும் வாழ்வோம். எந்த லிஸ்ட்ல நாம இருக்கோம்? 9 பேர் லிஸ்ட்ல இருக்கமா? இந்த ஒருத்தன் லிஸ்ட்ல இருக்கமா? சிந்திப்போம், செயல்படுவோம். அல்லேலூயா. பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, தேவனுக்கு உன்னால் மனவேதனை, நம் தேவனுக்கு உன்னால் மனவேதனை, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் கோவிலில் ஒரு குணம் இதுதான் உந்தன் வாழ்க்கையா, வெளியில் ஒரு குணம் கோவிலில் ஒரு குணம் இதுதான் உந்தன் வாழ்க்கை, பசுத்தோல் போர்த்திய